தமிழ்நாடு முழுவதிலும் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்தவரை சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நிறுவியிருக்கிறது. குறிப்பாக 1.5 டெஸ்லா அதையும் கடந்து 3 டெஸ்லா என்கின்ற வகையிலும் கூட இன்றைக்கு கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட இந்த ரேடியாலஜி மாநாடு ஒன்று ட்ரேட் ஃபேரில் நடைபெற்றது. அங்கே முதலில் இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் என்கின்ற வகையில் ஒரு 5 டெஸ்லா என்கின்ற ஒரு கருவியும் கூட நேற்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது 34 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. அதேபோல் முதல்வர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற அந்த பரிசோதனையும் இந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓமந்தூராரில் மட்டுமே இருக்கிறது. இதையும் கடந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ கேத்தலாப் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி, அது எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. அதேபோல் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுகுடலை ஆய்வு செய்கிற ஒரு கருவி, அதுவுமே எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. ஹை அண்ட் கேத்தலாப் என்கின்ற வகையிலான இன்னொரு கருவியும் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. இப்படி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத இந்த அதிநவீன கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கு. என்னமா அது பொதுவாக கிராமங்கள்ல காடுகள் பகுதியில் அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும். அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றதுதான். இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல நிறைய பரவிருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 8 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை. இப்ப 4 பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க, அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க. எப்பவுமே வழக்கமா வர்றதுதான் இந்த உண்ணிங்கிறது. இந்த காடுகள்லயும் பசுமையிலயும் இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு. இதனால பயப்பட வேண்டியது இல்லை.